Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கர்நாடகாவில் காங்கிரஸ் எம்எல்ஏ மீது காலணி வீச்சு மதசார்பற்ற ஜனதா தளத்தை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கவியரசன் விவரங்களை வழங்கலாம். பார்க்கக்கூடிய காட்சிகள் பரபரப்பாக இருந்தாலும் கூட இது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுதான். கர்நாடக மாநிலம் சிக்கபல்லாப்பூர் காங்கிரஸ் எம்எல்ஏ பிரதீப் ஈஸ்வரனை நோக்கி மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் செருப்பு வீசி தாக்குதல் நடத்துகிறாங்க. அவர் மத்திய அமைச்சரும் மதச்சார்பற்ற ஜனதாதளத்தினுடைய தலைவருமான குமாரசாமி சொத்து மதிப்பு, அவர் கையில அணியக்கூடிய வாட்சு, இதை பத்திலாம் விமர்சனம் பண்ணியிருந்தாரு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரான பிரதீப் ஈஸ்வரன். இந்த நிலைமையில சிக்கபல்லாப்பூர்ல கெம்பேகவுடா ஜெயந்தி விழாவில் பங்கேற்பதற்காக அவர் வர்றாரு. அப்ப அவருக்கு எதிராக மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியோட தொண்டர்கள் முழக்கமிடுறாங்க. இதனால அந்த இடத்துல இருந்து வெளியே கார்ல ஏறி காரோட சன்ரூஃபை திறந்துட்டு மீசையை தோல்ல தட்டி மதச்சார்பற்ற ஜனதாதளம் அந்த தனக்கு எதிராக முழக்கமிட்டவர்களை பார்த்து சவால் விடுறாரு எம்எல்ஏ பிரதீப் ஈஸ்வர். உடனடியாக அவர் மேல மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியை சேர்ந்தவர்கள் காலனியை வீசி தாக்குறாங்க. இதனையடுத்து அவர் அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போயிட்டாரு. அந்த காட்சியில தான் நம்ம பார்க்கிறோம். இந்த நிகழ்வு தொடர்பாக 6 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. கேமரால பதிவான காட்சிகளை அடிப்படையாக வைத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட 6 பேர்த்தையும் காவல்துறை விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி கவியரசன்.